தொடர்ந்து பரிசளிப்பு விழாவை செயலாளர் சுரேந்திர மல்லியா அவர்கள் வழங்குவார்கள். ராதே கிருஷ்ணா. பரிசளிப்பு போட்டி பரிசளிப்புக்கோசரம் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. அந்த பரிசளிக்கிறதுக்கோசரம் நம்மிடையே டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம், டீன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சாஸ்திரா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கார். அடுத்ததாக இசை பேரொளி ஸ்ரீமதி காயத்ரி வெங்கட்ராகவன் வந்திருக்காங்க. அவங்க இருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தொடர்ந்து பாரதிய வித்யா பவனுடைய இயக்குனர் ஸ்ரீ ராமசுவாமி அவர்களும் மேடைக்கு வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினர் அறிமுகப்படுத்த ஸ்ரீதர் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். அழகான குரல் வாக்கியம். நாம் எல்லாரும் எல்லா விதமான செல்வங்களும் பெற்றிருக்கோம். ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விருட்சம் அது எப்படி பயன்படும்னா, அதோடைய எல்லா பாகங்களும் பயன்படுமா. அதோடைய வேர், அதோடைய மரப்பட்டை, இலை, பூ, காய், பழம் எல்லாமே மருந்தா பயன்படும். அதுபோன்று நம்முடைய வாய்த்த செல்வம், செல்வம் என்ன நம்ம பணம் அப்படின்னு தான் நினச்சிக்க கூடாது. கல்வி செல்வம், அருட்செல்வம், பொருட்செல்வம், எல்லா வித செல்வமும் ஒரு பெருந்தகையா இருக்கிற ஒருத்தருக்கு அமைந்திருத்துனா, எப்படி மருத்துவ குணம் வாய்ந்த அந்த மரம் அனைவரையும் போய் சேர்ந்து எல்லாருக்கும் பயனளிக்கிறதோ, அதுபோல அந்த பெருந்தகையினுடைய செல்வம் எல்லாருக்கும் அன்பளிப்பா அமையும் அப்படின்னு சொல்லு. இதுதான் வள்ளுவர் வாக்கியம். இதுல இங்க முக்கியமா என்னன்னா, இப்போ நம்ம நடுவராக இருந்த மோகன் அவர் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் we are running a different paced life, the life with lot of stress. ஓகே, இது எல்லாரும் யூனிஃபார்மா யூனிவர்சல் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இது. இதுக்கு நடுவில் இந்த நாம சங்கீர்த்தனம், இதுக்கு நடுவில் இந்த பகவான் நாமாவை சொல்றது, குழந்தைகளை என்கரேஜ் பண்றது, இது மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் எவ்வளவு மனசுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுல என்னன்னா, இது ஒரு நம்ம வாழற வாழ்க்கை, இந்த பேஸ் ஆஃப் லைஃப், இதுல the depth of நாம சங்கீர்த்தனா, பவர் ஆஃப் நேம் and the understanding for the children about those is a disease. குழந்தைகளுக்கு அதை பத்தி தெரியல, இந்த ஜெனரேஷனுக்கு தெரியல. சமயத்தில் பார்த்தா பயமா இருக்கு, அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும். இந்த நோய்க்கு மருந்து வேணும். அந்த மருந்துக்கு வைத்தியநாதனா வந்திருக்கார் டாக்டர் வைத்தியா. அவருக்கு அமைந்த செல்வம், அவருடைய கல்வி செல்வம், பொருட்செல்வம், அருட்செல்வம், இது பல விதங்கள்ல எல்லாருக்கும் பயன்படுறது. இதை நான் இந்த 2 நிமிஷத்துல சொல்லி முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். டாக்டர் வைத்தியா, டீன் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. இவர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு சொன்னா, ஒரு யூனிவர்சிட்டியோட பலவித லட்சணங்கள் இருக்கு. ஒரு நல்ல ஸ்கூல் அமையணும் அப்படின்னாக்கா அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில கொண்டு அதுக்கு பேக் போனா இருந்து இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கார். அது ஐ கேன் வவுச் ஃபார் தட் பிகாஸ் ஐ ஹவ் பீன் இன்ட்ராக்டிங் வித் தி யூனிவர்சிட்டி, வித் தி ஸ்கூல் ஃபார் லாங் டைம், அண்ட் டாக்டர் வைத்தியா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஐ எம் so delighted to introduce him here. Very thank you. இதுல என்ன பியூட்டினா, அகாடமிக்கா மட்டும் இல்லை, I just want to talk about his background. He is a Harvard alumni. சாஸ்திராவும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்திருந்த ப்ரோக்ராமில் he did his PhD. அண்ட் இதில் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அவர் பிலிப்பீன்ஸ் யூனிவர்சிட்டியில் MBA முடிச்சிருந்தார். எங்களுடைய சாஸ்திரா யூனிவர்சிட்டிலேயே he is a graduate in electronics and instrumentation.
இது அவருடைய அகாடமிக் பேக்ரவுண்ட். அவருடைய பிஹெச்டியே இன் எஜுகேஷனல் பெடகஜி அப்படின்ற ஃபீல்டு தான். ஹவு an academic environment needs to run. இதை பற்றி உண்மையாக தெரிஞ்சுக்கணுன்னா there is a recent book that was released, Express Writings அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரான புக்கு. முடிஞ்சால் தயவு செஞ்சு வாங்கி ப்ளீஸ் peruse that book. அதில் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதின ஆர்டிகல்ஸ் ரொம்ப ஹிலேரியஸாகவும் இருக்கும், இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். அபவுட் எஜுகேஷன், அபவுட் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், அபவுட் சொசைட்டி, சொசைட்டல் சேஞ்சஸ், ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாத்தையும் யூனிவர்சலாக கலெக்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். ஐ எம் டிலைட்டட் பிகாஸ் அவருடைய டீன்ஸ் டான்ஸ் குரூப்பில் இருக்கேன் நான். அதில் அடிக்கடி அவர் போஸ்ட் பண்ணுவார். அதில் ஐ எம் பெனிஃபிட்டட் பை தட். இந்த ஸ்கூல், இந்த யூனிவர்சிட்டி பல விதங்களில் என்கரேஜ் பண்ணுறது, அகாடமிக்காக, சோஷியலாக. சாஸ்திரா யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணுன்றது இல்லை, பட் இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா, இந்த ப்ரோக்ராமுக்கு பக்தேஸ்வராவோட பஜன் காம்படிஷன் ப்ரோக்ராமுக்கு ஹவு ஹீ இஸ் அ ஃபிட்டிங் பர்சன் அப்படின்றதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் தான். இதில் என்னென்னா, கும்பகோணத்தில் ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு தீ விபத்து நடந்தது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அந்த குழந்தையில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா படிக்கிறதுக்கு. ஓகே, ஏன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய இப்போ தீமா ஆகிட்டு இருக்கு. இன் அண்ட் அரவுண்ட் சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்கிற ஸ்கூல்ஸை நிறைய ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹவு மெனி பீப்புள் வுட் ஹவ் தாட் அபவுட் ட்ரைனிங் போலீஸ் பர்சனல் இன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்? அவளுக்கு ரொம்ப தேவை, எஸ்பெஷலி இன் திஸ் சொசைட்டி நவ். அது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு டீச்சர் அவளுக்கு இன்வைட் பண்ணி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தன்னுடைய காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாப் 10% ஆஃப் ரேங்கிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20% ஆஃப் தி ஃபீஸ் வெய்வ்டு. இந்த ப்ரோக்ராம் நேத்திக்கு நடந்திருக்கு. 82 lakhs worth of checks they have distributed yesterday, சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஸோ தன்னுடைய whatever activity starts at home அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி சாஸ்திரா யூனிவர்சிட்டிலேருந்து ஆரம்பித்து அழகாக விரிஞ்சு மலர் மாதிரி, தாமரை மலர் மாதிரி விரிஞ்சு தன்னை அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுத்து அவளையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்து, இது எஜுகேஷ்னலாக. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா எத்தனையோ கோயில்கள் அதை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கா. நிறையா ஹால்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க ஃபார் தி மட்ஸ். அந்த ஏரியாவில், கும்பகோணம் தஞ்சாவூர் ஏரியாவில் இருக்கிற இதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. அதுவும் விட இன்னும் மோர் அப்ராப்ரியேட் ஃபார் ஹிம் டுடே இஸ் நாம சங்கீர்த்தனத்தை ஒரு இன்ஜினியரிங் ஸ்கூல் எங்கேயாவது கோர்ஸில் வச்சுட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஹேஸ் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் நாம சங்கீர்த்தனம். யார்? உடையாளூர் அவரே நடத்துகிறார். ஓகே, ஸோ உங்களுக்கு யாராவது சேரணுன்னா கம் டு அவர் இன்ஸ்டியூட். ஓகே, அது அப்புறம் தியரி ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அதுக்கப்புறம் அபங் யார் நடத்துகிறா, அபங் கோர்சஸ் யார் நடத்துகிறா அப்படின்னாக்கா, கடைநல்லூர் துக்காராம் கணபதி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய புத்திரர் ஸ்ரீ ரகுநந்தன் தாஸ் அவர் சொல்லித்தரார். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக தே ஹவ் ஸ்டார்டட் அனதர் நாம சங்கீர்த்தன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி விச் இஸ் 4000 திவ்ய பிரபந்தம். இன்னைக்கு காலையில் டாக்டர் கண்ணன் மேத்மெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு மேக்ஸ் சொல்லி தந்தவர், என்னுடைய குரு. அவர் இன்னைக்கு சொன்னார், 70 வயசுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் நியர்லி 10 பேர் அந்த கோர்ஸில் ஆல்ரெடி என்ரோல் ஆகிட்டாலாம். 4000 திவ்ய பிரபந்தம். இட்ஸ் இன்ஜினியரிங் லா ஹியூமனிட்டி ஸ்கூல், இட்ஸ் யூனிவர்சிட்டி. அதில் இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது. இவரை தவிர இந்த ப்ரோக்ராமுக்கு யார் ஃபிட்டிங்காக இருக்க முடியும்? ஐ வெல்கம் டாக்டர் வைத்யா. தேங்க்யூ. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று ஒரு பழமொழி. 30 வருட காலமாக இந்த பக்தஸ்வரா பஜன் காம்படிஷனை நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் +2க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு பயம் எங்களுக்கு. என்ன பண்ணுவாங்களே, ஏன்னா இப்போ இருக்கிற மீடியா, செல்ஃபோன், லேப்டாப், டேப், ஊடகங்கள் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது. குழந்தைகள் எங்கே நாம சங்கீர்த்தனத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்கு போயிடுமோன்ற பயம் எங்களுக்கு இருக்கு. அந்த பயத்தை தீர்ப்பதற்காக வந்தது சாஸ்திரா யூனிவர்சிட்டி என்றபடி ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பார். நிச்சயம் இதற்கு வைத்தியம் சொல்வார் என்று எதிர்பார்க்கிறேன். ராதேகிருஷ்ணா. தொடர்ந்து மண்டலினுடைய பிரசிடென்ட் திரு சம்பத்குமார் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்.
மேடையில் அமர்ந்திருக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களே, நடுவர்களாக வந்து நல்லது தீர்ப்பை வழங்க இருக்கும் பாகவத பெருந்தகையரே, போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளே, அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பக்தசுரா மண்டலியின் பணிவான நமஸ்காரம். எண்ணத்தையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி நமது முன்னோர்கள் இயற்றிய அழகிய பாடல்களால் இறைவனை நாம சங்கீர்த்தனம் எனும் மார்க்கம் மூலம் வழிபட வாழ்வில் வளம் பெறலாம், வரம் பெறலாம். இறைவனை மனதினால் சிந்தித்து நாவினால் பாடல்களை பாடி வாழ்த்தி வழிபடச் செய்யும் நல் தூதர்தான் நாம சங்கீர்த்தனம். இறைவன் பொதுவாக இந்த போட்டி மாணவ மாணவிகளையும் அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவாகும். மாணவ மாணவிகளின் எதிர்காலத்து வளம் அமைக்கும் நிகழ்ச்சியாகவும் ஆண்டுதோறும் எங்களால் நடத்தப்படுகிறது. மாணவ மாணவிகள் அபார நாம சங்கீர்த்தன ஞானமும் தாளக்கட்டுடன் கூடிய நல்ல குரல் வளமும் இணைந்து பாரதிய வித்யாபவன் அரங்கம் முழுக்க ஒரு தெய்வீக உணர்வையும் ஒரு மன நிறைவையும் இந்த போட்டியின் மூலம் உணர முடிகிறது. இறைவனே அனைத்துக்கும் பெரியவன், வரம் பெற்றவன். இறை பக்தியே மக்களிடம் இணக்கத்தையும் ஒத்துழைப்பையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துகிறது. இறைவனின் திருநாமங்களை வாய்விட்டு உறக்கச் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வதன் பலன் அளவிட முடியாது. இறைவனின் நாமங்கள் எல்லா விதமான பாவங்களையும் போக்கும். தினமும் சில நிமிடங்களாவது இறை நாமத்தை சொல்வது நமக்கு நம் சந்ததிக்கும் நன்மை பயக்கும். இறைவனுடைய அருள் மனமே இசை கேட்டு வருகி இளகி திறந்து அருள்மழை பொழியும். மாணவ சமுதாயம்தான் வருங்கால பாரதத்தின் அடையாளம். மாணவர்களின் கனிவியே இதய பருவத்தனை நிகழ வேண்டும். அவர்களின் மனம் வசப்பட வேண்டும். சிறுவயது கல்வி முதல் தூய வாழ்வில் ஈர்ப்பும் உயர்ந்த சிந்தனையும் நாட்டமும் ஏற்பட உதவுங்கள். எல்லோரும் நிலையே இந்த குறிக்கோள் மனதில் ஊன்றி நிலை பெற வேண்டும். அப்பொழுது காலமாற்றத்தின் தாக்கம் அவர்களை திசைமாற வைக்காது. இந்த எண்ணங்களை குறிக்கோளாக கொண்டு நடத்தப்படுவதே இந்த பள்ளிகளுக்கிடையான நாம சங்கீர்த்தன போட்டி. மாணவர் அகத்திலும் புறத்திலும் உள்ள அறியாமையை இல்லாமை போன்ற இருள விலக வேண்டும். மேலும் மாணவர்கள் ஓரிடத்தில் கூடி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம். இந்த வகை போட்டிகளில் உங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொள்வதால் அவர்களது மனதும் சிந்தனையும் தெளிவடைந்து வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவதோடு அல்லாமல் அவர்களது பள்ளியும் வீடும் நாடும் நலம் பெறும். ஸ்ரீ பக்தஸ்வராவின் மேடையில் பங்கேற்று வாழ்வில் உயர்ந்து வாழ்வில் உணர்வர்கள் தான் பிரபல திரைப்பட பின்னணி பாடகிகள் ஹரிணி மற்றும் சோபனா, சைந்தவி மற்றும் ஹரிகதையில் சிறந்து விளங்கும் திருமதி சுசித்ரா பாலகிருஷ்ணன். இன்று பக்தஸ்வராயினால் கௌரவிக்கப்பட்ட திரு வித்யா கல்யாணராமன், பக்தி பாடல்கள் புகழ் வீரமணி கண்ணன், சூப்பர் சிங்கர் புகழ்ச்சி, பிரபல இசைத்தட்டு ஒலிப்பதிவு செய்யும் கம்பெனியை நடத்தி வரும் சாய் ஸ்ரவன் மற்றும் பலர். நாங்கள் நாம சங்கீர்த்தனம் மூலம் பெரும் வருமானத்தை கொண்டு ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சீருடை வழங்குதல், சமுதாயத்தில் நலிந்தவர்களுக்கு திருமண கால உதவி மற்றும் மருத்துவ உதவியும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் உள்ள ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அங்கு கோவில்களில் தேர்ந்து செய்து அங்கு சுமார் 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் செய்து அங்கு வாழும் மக்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பாரதிய வித்யாபவன் மினி ஹாலில் பஜன் மேளா என்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் இந்த பஜன் மேளாவிற்கு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பெருந்திரளாக வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் எங்களுடன் இணைந்து பஜனை பாட விருப்பம் இருந்தால் மண்டலியை தொடர்பு கொண்டு அவர்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளலாம்.
வருகிற அக்டோபர் மாதம் 2, 3, 4, 5 தேதிகளில் சென்னை தியாகராய நகரில் போக்ரோலில் உள்ள மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் 30ஆம் ஆண்டு ராதா கல்யாண மகோத்சவம் நடைபெற உள்ளது. அதற்கு பெருந்திரளாக வந்து வருகை தந்து உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பக்தஸ்வராமின் நாம சங்கீர்த்தன போட்டிக்கு பெருந்தக அளவில் ஆதரவும் பள்ளிகளும் மாணவ மாணவிகளும் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்வில் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. எங்களது நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் எங்களது ஆதரவாளர்கள், நன்கொடையாளர்கள், பள்ளிகள், மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களும் அளித்து வரும் ஆதரவுதான். மேலும் பல தொழிலதிபர்கள், கார்ப்பரேட்கள் எங்களுக்கு உதவி அளித்தால் இன்னும் சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருவோம். காலபாரத்தின் விளம்பரமாக வல்லரசாகவும் மாற்றலாம். நல்வாழ்வு தரும் நாள்தோறும் நாம சங்கீர்த்தனம் என்ற கோஷத்தை உங்கள் முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சம்பத்குமார் அவர்களே. இன்று காலையிலிருந்து ஒரு அறிவிப்பு செய்து கொண்டு வருகின்றேன். யாராவது ஒரு பள்ளி மாணவரோ மாணவியோ வந்து இந்த காம்படிஷனை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு யாருமே பேர் கொடுக்கல. பேர் கொடுத்தா பரிசு உண்டு. எந்த குழந்தை இந்த 29வது வருட காம்படிஷன் ஒரு 5 வருஷமா நிச்சயம் அந்த குழந்தை வந்திருக்கும். கிருஷ்ணன் சேஷாதிரி எழுந்துக்கிறார். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். இது நன்கு வளர்ந்த குழந்தை. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் எஸ் ஆதித்ய நாராயணன், ஸ்ரீசங்கரா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அடையார் ஸ்டூடெண்ட். பக்தஸ்வரா வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் காம்படிஷன் எங்களுக்கு. சொல்லப்போனால் அகாடமிக் இயரே வந்து ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜூன் பிறந்தோடனே ஸ்கூல் திறந்தோடனே பக்தஸ்வரா ப்ராக்டிஸ் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அண்ட் வர புது ஸ்டூடெண்ட் யார், இப்போ எந்த புது பாட்டெலாம் பாடலாம், இந்த புது ஸ்டூடெண்ட்க்கு ஹார்மோனியம் வாசிக்க தெரியுமா, கீபோர்டு வாசிக்க தெரியுமா, மிருதங்கம்மா, டோல்கியா என்ன அப்படின்ட்டு தேடி அவளை எல்லாம் பார்த்து நாங்களும் நிறைய புது புது பாட்டாக கற்றுண்டு. அண்ட் அது ரொம்ப சொல்லப்போனால் இது வந்து ஒரு இந்த பெரிய ட்ராஃபி பார்த்தா எல்லா காம்படிஷன் இது வந்து பார்த்தா ஒரு விம்பிள்டன் ட்ராஃபி வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வின் பண்ணால் அவுட் ஆஃப் ஆல் தி திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அந்த பெரிய ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐம் very happy that I was a part of the team which won four times consecutively that big cup, and I hope that this festival grows even more and more. And thank you so much. Vanakkam, my name is Rashmi. I am studying in Balavidya Mandir, and it is my first Bhaktaswara, so I have no experience about this. And when my teacher was like, "You're going to sing in this," I have just heard about this Bhaktaswara, but I have no idea about what it is. And I was very, very excited to be a part of my team, and who has been a part of this like many times. And I took it up as a main job, and I really enjoyed whatever I did, and we all put in like lots of effort to by heart all the words and get all the tunes right. So I hope we win it this time. குழந்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திருமதி காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களை மண்டலின் உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். அறிமுகம் என்பது ஒரு சம்பிரதாயமான ஒரு நடவடிக்கை. சந்தனத்தையோ தங்கத்தையோ யாரும் அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. அவர்களுடைய சுபாவமே உலகத்திலே காட்டி கொடுத்துவிடும்.
இருப்பினும் ஒரு சம்பிரதாயமாக அவர்களை அறிமுகம் செய்கின்றோம். திரு ஸ்ரீதரன் அவர்கள். இசை பேருளி Srimati Gayatri Venkatraghavan. Popular as GV in the music circles, Gayatri Venkatraghavan is now a sought-after artist in the field of Carnatic music, known for her Rakti Bhava-laden music. She strongly believes that music is upasana, a way of worship for both the performer and the musician alike. Gayatri Venkatraghavan considered it is a blessing of God to have been a disciple of Acharya Sudamani, Sri A. Sundaresan and Srimati Padma Veera Raghavan, disciple of Sri K.V. Narayan Swami. She continues to be under the guidance of Padma Bhushan awardee Sri P.S. Narayana Swami. Her music is known for adherence to tradition with emphasis on Shruti-aligned, Bhava-laden Bhakti music. She has a number of awards to her credit, including concert prizes from the Music Academy, Krishna Gana Sabha, Narada Gana Sabha, among others. She is an A-top artist of AIR. The titles bestowed on her include Nadavali, Shanmuga Sangeeta Sironmani, awarded by Shanmugananda Sabha, Mumbai. Isai Peruli by Karthik Fine Arts, Chennai. Bharat Ratna M. S. Subbalakshmi Awards from Artists Federation. Sadguru Samajam, Madurai, bestowed on her the Madurai Meenakshi Award in memory of Bharat Ratna M. S. Subbalakshmi in February 2015. She is passionate about passing on this wonderful art from that she has inherited from her gurus to the next generation. Towards this goal, she has also been presenting lecture demonstrations and conducting workshops. She has traveled around the globe on major concert tours, performing in important concert venues. She is a commerce graduate with a PG degree in business economics. Following is an excerpt from the Hindu edition, December 2012. Gayatri Venkatraghavan's song in her silvery tone, one of the exceptional merits was the groundnut of her voice that spanned the skies with admirable facility, invariably retaining its timbre, and this was in addition to a tastefully honed panaki. The chords would modulate to materialize her artistic imagination and sublimate the themes of the compositions under consideration. The method of articulations would explore the quintessence of the ragas under interpretation and exclusively cream of the emotic elements ingrained in the lyrics. Thank you. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சாஸ்திரா யூனிவர்சிட்டி டீன் திரு வைத்திய சுப்பிரமணியம் அவர்களையும் திருமதி காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களையும் எங்களோடு தோள் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய பாரதிய வித்யாபவன் இயக்குனர் திரு ராமசாமி அவர்களையும் மண்டனுடைய தலைவர் திரு சம்பத் அவர்கள் ஆனர் செய்வார்கள். திரு வைத்திய சுப்பிரமணியம் அவர்கள். திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். திரு சம்பத்குமார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். திரு சம்பத்குமார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்.
இயக்குனர் திரு ராமசுவாமி அவர்களுக்கு சால்வையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாடெங்கும் பரப்புவதிலே பாரதிய வித்யாபனோடும் பக்தசுராவோடும் இணைந்து இப்பொழுது சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். பள்ளி முடித்து கல்லூரி செல்லக்கூடிய காலங்களிலே அங்கும் தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் நடக்க வேண்டும் என்று எங்களுடைய கனவு. நாங்களே சில காலங்கள் முயன்றிருக்கிறோம் கல்லூரிகளில் நாம சங்கீர்த்தனை கொண்டு வர வேண்டும் என்று. ஏதோ காரணங்களினாலே, நிர்வாக காரணங்களாலே அது செயல்படவில்லை. நிச்சயம் அதற்கான மருந்தை திரு வைத்திய சுப்பிரமணியம் அவர்கள் சொல்வார்கள் என்று நம்பி விழா நாயகராக இருக்கக்கூடிய திரு வைத்திய சுப்பிரமணியம் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். ராதே கிருஷ்ணா. Namaskaram. I want to be very brief because you had breakfast, lunch, evening tiffin, but there's no dinner. I think children are waiting for their prizes. It's a great opportunity for Bhavan to be associated because Bhavan came into existence only to promote, propagate the Indian culture. What we are doing today is a part of this Indian culture promotion. And I'm very happy this is going very well over here. I think almost no day passes in the Bhavan without a culture program. This is what you can get it. I think this is what my aim is. I think I need all your cooperation to such. In fact, tomorrow onwards, the Adi Bhakti Vida starts for another 12 days. We have a continuous program tomorrow. Prema Pendragalji's lecture. Sir Kalyan Raman will be there. Then Jaya Srinivasan's lecture. Then Somil Nagamun. Everybody, most of those people will be having the program from tomorrow onwards from 6:30. I think you all should also come for all this program. See, this work should have been. I had the plan to have this inter-school competition in Bhavan. Then, when Bhaktasura themselves are doing this, I thought I will associate with them and I will get relieved of my work, which will be being taken over. More of doing our Bhavan's job. Bhaktasura is doing actually a Bhavan's job and we want to do it. The other thing, this Bhavan itself, Chennai Bhavan came into existence because of the great blessings we received from Paramacharya, of Kanchi Paramacharya. In fact, I think I will take 2 more minutes. In the mid-50s, when Paramacharya was coming at Sanskrit College, Dr. K. Munshi, who was instrumental in bringing out the Indian Constitution, was in touch with Swamiji and came and received his blessing. Then Swami said, why don't you have a Bhavan in Chennai? He said, we are not financially strong to start a Bhavan in Chennai. So whatever you suggest, we will do. He said, we don't have a place. Then he said, where are you staying? He said, I am staying with Simpson, Anandramashan's house. Okay, do one thing, ask Anandramashan himself for a place in Chennai. With a reluctance, Munshiji went and asked. He was a consultant to Anandramashan as a legal consultant, but never occurred to him to ask for a favor. But he asked, I would like to have a place in Chennai, where can I have? Then Anandramashan said, Swamiji said to ask me, yes. Tomorrow we have a registration for a Kalyana Mandapam in Mylapore. I am cancelling it and I am giving to you. That's a place we are here today. Then subsequently he went and thanked Swamiji for doing and then said, coming to Mylapore and calling it a Bhavan, it's a Sanskrit name, and Mylapore, they will all think it's a Brahmin organization. What are you going to do? It was a very tricky question asked to Munshi. Munshi said, I don't know. What? He said, you make a chairman who is a non-Brahmin. That would be the ideal thing to do it. You are secular and apolitical, how are you going to do it? Then Munshiji was asked, he said, suggestion should come to you, Swamiji. Then he said, why don't you ask Dr. Lakshmani Swami Odariya, Vice Chancellor of Madras University, to become the chairman? We approached
Lakshmi Somadhyar, he said, I'm accepting the chairman of Bhavan. Please ask Swamiji whether I should continue as a vice chancellor of Madras University or not. That is a love and affection with which this for the Indian, developing the Indian culture and values. This building is named after Mahaswami building. So he is the one who has always advised to go for Nama Sankirtanam and Bhakti movement. I think that is a part of the whole thing, and we are trying to do the best, either through Carnatic music. Here the music is not an entertainment, here the music is nothing but a devotion. Bhavan's, even a music season, I think Gayatri also knows that it is all our welcome programs never ticketed. Because we want them to feel it differently. You are not a Sabha by members for members. This Bhavan is by public for the public. So it is your Bhavan, and I am here to do your work. You instruct me what to do. I will be there to do your work. This Bhaktasara Mandarim, every month we conduct a program here, Bhaktasara Mandarim, and of late I noticed that the Bhajan Sampradayam is getting diluted because of various gurus coming from, sprouting at various parts of the Tamil Nadu. So that's how we decided to have a Bhajan Sampradaya classes. So you must have Bhajan in a pure, correct Sampradaya Bhajan should not die. That we, headed by Vice Mohan Vasya, we have started a Sampradaya Bhajan classes so that the Bhajans will be as per the original Sampradaya system. I think people should come and join that. Many of you should know how the Sampradaya Bhajan is. Of course, Bhaktasara is the one who knows how to conduct it over the years they have been conducting, but others should learn it. They are welcome to join the Bhavan Sampradaya classes also. For these children, I think, more than the children, I think I should congratulate the teachers and parents who have brought them up so well. I think that kind of a commitment from the school management to, I think that's the most important thing. I think they have been graduating out of the school and going away, but the fresh generation has been coming and doing it, and I have been watching it for them for years together. I think Vidya I have seen here 12, 13 years back in Sampradaya Bhajan. Today she is singing in the prime slot in the Bhavans in the music festival. You can see that kind of a, never miss. Gayatri has never missed an opportunity to sing in this main platform. And she has also been, from this stage she has gone to the prime slot on the music season. You can imagine how committed she has been and how committed Bhavan also in terms of appreciating the artist. So here I have a small announcement. Today's winners, I think I will not be able to accommodate at least the first 6 winners will get a chance to perform during the Prime Music Festival of Chennai. They will be called, the first 6 winners. I think I want the assistance of Bhaktasara Mandali also. These schools will be given a chance to sing in the prime, one of the evening slots in the main hall for the, I think that will go a long way, because people should not think we are a part, because our commitment is more towards the bhakti part of it, not entertainment, as he said, enlightenment or elevation, whichever. சத்சங்கத்துக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஆக்சுவலாக பார்த்தாலாம் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா அவரே பேசிட்டார். மால்யா வந்து என்னோட ஸ்டூடெண்ட். அதாவது தெரிஞ்சவா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு அவள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் கொடுங்க, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் வந்து ஒன்றுமே ரிப்ளையே பண்ணலை அதுக்கு. அப்புறம் ரொம்ப கேட்டதுக்கப்புறம் நேற்று ஒரே ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். You just introduce me as a student of Nama Sankirtanam அப்படின்னு ஒரு இது கொடுத்தேன். பட் அவர் கேட்கல. அது ஸ்ரீதர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவர் மாட்டுக்கு போட்டு தள்ளிட்டார். இவர் இதை பண்ணார், அதை பண்ணார், அதை பண்ணார். முக்கியமாக ஒன்று விட்டார். நான் டீச்சருங்கிறத சொல்லலை, நான் கிளாஸும் எடுப்பேன். அதனால் ஒருவேளை டீச்சரை கூப்பிட சொன்னால் பாவம் அவ்வளோ பேர் அவ்வளோ மேலே உட்காந்துருக்கா. அவர் மாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தாருன்னா நம்ம எப்போ ஆற்றுக்கு போகிறது, ப்ரைஸ் ஒன்றும் அனௌன்ஸே பண்ணலையே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வெயிட் பண்ணுறா. பட் ஐ வில் அஷ்யூர் யூ ஐ வில் நாட் டேக் a lot of time. இவா முன்னாடி வந்தவா பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஃபஸ்ட்டு 10 டீம்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம்.
என்னதான் இருந்தாலும் அந்த 11th டீம் எங்கள் ஸ்கூல் பத்மாசேஷத்ரி கேகே நகர் பர்ஃபார்ம் பண்ண வரைச்சே வந்துட்டேனேங்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு மேலே வந்து அந்த ஸ்பெஷலி கிஃப்டட் சில்ட்ரன் பாடினா பாருங்க, அது கேட்டவுடனே ரியலி எமோஷ்னலி டச்டு. ஸோ அட்லீஸ்ட் அந்த 2 டீம்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறச்சே நம்ம இருந்தோங்கிற ஒரு சந்தோஷத்துடன் ஒரு சின்ன எனக்கு பேச போகிறேங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மனசில் என்ன தோன்றதோ பட்டுன்னு சொல்லிடலாம். அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சோடு இல்லாமல் டக்குன்னு அப்போ என்ன தோன்றதோ அதை சொல்லிடலாம். பார்த்தோன்னே ஒன்றே ஒன்று தோன்றுறது, முன்னாடி நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறச்சே, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நீங்களாமும் சின்ன வயசில் இருக்கிறச்சே இந்த மாதிரி நிறைய சத்சங்கம் நடந்திருக்கு, பிரவச்சனம்லாம் நடந்திருக்கு. மேடம் தெரியும், சுந்தரகுமார் மாமா பிரவச்சனம், அப்போ முக்கு தொப்புள் அவெல்லாம் பிரவச்சனம் பண்ணுறச்சு அவள் சொன்னால் நம்ம கேட்போம், நம்புவோம். ஓஹோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணால் இவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணோன்னா இதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு தர்மத்தில் தான் வந்து நம்ம நாடே போயின்னு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு வந்து அது ஒரு வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணால் தான் வந்து அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து நிறையா வந்து உற்பத்தி ஆகும். ஏன்னா இந்த ஜெனரேஷன் வந்து ஜெனரேஷன் ஒய் அப்படின்பா. அது ஏன்னா அது ஒய் இஸ் நாட் ஃபார் யூத், இட்ஸ் ஆக்சுவலி ஜெனரேஷன் ஒய் WHY எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, வை ஷுட் ஐ டூ திஸ், வை நாட் திஸ் இப்படின்னு கேட்கறதுனால இது அனுபவ ரீதியாக வந்தால் தான் அவளுக்கே வந்து புரியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மார்க்கத்தில் பார்த்தேன்னா நாம சங்கீர்த்தனம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அனுபவ ரீதியாக அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நாம சங்கீர்த்தனத்தை விட்டா வேற வழியே இல்லைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை வந்து அனுபவிச்சு அப்போதான் அதோட ஒரு பெரிய விஷயங்கிறத வந்து அவள் புரிஞ்சுக்க முடியும். சும்மா வந்து ஒரு பிரவச்சனம், அஃப்கோர்ஸ் ஸ்ரவணமும் பண்ணணும், பட் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அதோட வேல்யூ இன்னும் நிறைய தெரியுங்கிறது எனக்கு வந்து அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து இந்த காலம் அப்படி, இதை வந்து அழகாக அவர் சுவாமி சின்மயானந்தா சொல்லுவார், ஏன் இந்த மாதிரி இந்த காலத்தில் இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த 4 யுகத்தையும் எடுத்து ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணுவார். அதோட முடிச்சுன்னு விடுறேன். அவர் சொல்லுவார் ஆக்சுவலாக வந்து இந்த கிருத்த யுகத்தில் வந்து த குட் அண்ட் த ஈவில் வந்து வேர் இன் 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் அப்படிம்பார். அதாவது வந்து அசுர உலகம், தேவர் உலகம். அசுர உலகத்தில் வந்து ஈவில், தேவ உலகத்தில் வந்து குட்டு. அதுக்கப்புறம் வந்து திரேதாயுகத்தில் வந்து தி குட் அண்ட் த ஈவில் வேர் இன் 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ராமர் வந்து ராமாயணத்தில் வந்து இந்தியாவில், ராவணன் வந்து ஸ்ரீலங்காவில். அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் வந்து த குட் அண்ட் த ஈவில் வேர் இன் 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் தோ இன் தி சேம் கண்ட்ரி, வந்து பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ். பட் கலியுகத்தில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், the good and the evil is in the same individual itself, and that is why only if you experience ஒரு அனுபவம் இருந்தால் தான் வந்து you will be able to differentiate between what is good and what is bad. அதனால தான் வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் is a very very simple instrumentality to learn out of experience, learn out of participation. அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணினதில். ஸ்ரீமதி வித்யா சொன்னால் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக ஐம் ரெமினிசிங் தி ஈவெண்ட்ஸு. நான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு கூட தோன்றது, யூ ஷுட் ப்ராப்ளி எக்ஸ்பேண்ட் தி ஸ்கோப். 30th இயர்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் இஸ் தி 30th இயர், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன். 30th இயரில் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் ஐ எம் சஜஸ்டிங், நானும் என்னால் முடிஞ்சது சாஸ்திரா யூனிவர்சிட்டி வில் ஆல்சோ சப்போர்ட் இந்த ஈவெண்ட் வந்து மேக் இட் amongst college students and try also to get students from different places, not only in Chennai, இன்னும் நிறையா மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஏரியாஸில் இதை பரவி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து அண்டு ஒரு 2-3 இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்து பண்ணலாம், தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னார் இது என்டர்டெயின்மெண்ட் அப்பார்ட் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இப்போ கல்யாணத்துலலாம் நாம சங்கீர்த்தனம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், நான் தப்பு சொல்லலை, இட் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். உடையாளூர் எங்களுக்கு கிளாஸ் வந்து எடுப்பார், அவர் சொல்லுவார் அது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, இட் இஸ் என்லைட்டன்மெண்ட். ஸோ வி நீட் டு ஆக்சுவலி மேக் ஷுவர் தட் எவ்ரிபடி ரியலைசஸ் in addition to entertainment, it is the enlightenment that is important, and let this enlightenment actually broaden in its scope. அதனால வந்து இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்கு, ஐடி இண்டஸ்ட்ரி அவளுக்கு என்ன பண்ணுவோங்கிறது அது அப்புறம் யோசிச்சுப்போம். 35th இயர் முதல்ல யோசிச்சுப்போம். முதல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். நன்றி திரு வைத்திய சுப்பிரமணியம் அவர்களே.
அவரிடத்திலே ஒரு விண்ணப்பம். இங்கே படித்த குழந்தைகள் 12 +2 முடிச்ச உடனே எங்க போவான்றது இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்களுக்கெல்லாம் ஒரு சரணாலயமாக, ஒரு வேடந்தாங்கலாக சாஸ்திரா யூனிவர்சிட்டி அமையும். யார் யார் உங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது கீழே பக்தஸ்வரா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் பாரதிய வித்யாபவன் எழுதிட்டா போறோம். சார் வந்து நிச்சயம் உங்களுக்கு சீட் கொடுத்துருவார் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இசைப்பேரொளி திருமதி காயத்ரி வெங்கட்ரான் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வரலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் பக்தஸ்வரா பஜன் மண்டலியோட நிறையா பஜன்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம் ஓவர் த இயர்ஸ். பட் இன்னைக்கு நாங்கள் ஒரு யாத்திரை போயிருந்தோம், அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுது. பட் நான் வந்து நான் கேட்டதெல்லாம் வச்சுட்டு சொல்கிறேன். இன்னைக்கு இங்கே வந்து ஒரு தேவலோகமாக தான் இருந்திருக்கோம், அதை பற்றி டவுட்டே கிடையாது. எனக்கு வந்து மாமா பாரதி வித்யாபவன்லேருந்து கூப்பிட்ட போது நான் immediately jumped at the opportunity. He said நீ வரணும், நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. there are many reasons for that. ஒன்று என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைக்கிறதுங்கிறது சுலபம் இல்லை, இப்போ ரொம்ப துர்லபமாயிடுது. நம்ம ரொம்ப தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ சத்சங்கம் கிடைச்சா அதை விடக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப we are very தீவிரம் அபவுட் தட். அதனால ஒரு ரீசன் நான் டெஃபினட்டாக வந்துடுறேன் மாமான்னு சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, அவர் பண்ணுற சர்வீஸ் இருக்கிறது நீங்கள்லாம் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் அவேர் தட் திஸ் பியூட்டிஃபுல் ரெனோவேட்டட் ஹால் ஹேஸ் பீன் யூஸ்ட் ஃபார் ஸோ மெனி குட் திங்ஸ். அவ்வளோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு மத்தியான வேலையில் யூனோ வென் தே ஸ்கூல்லேருந்து வந்து இங்கே கச்சேரிகள் நடக்கிறது, மந்த்லி நடக்கிறது, நானும் பாடியிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு இங்கே கான்சர்ட்ஸ் நடத்துகிறார். ஸோ தட் யூனோ ஹி கிவ்ஸ் இட் ஃப்ரீ ஃபார் ஸ்கூல்ஸ் லைக் தட். அவள் வந்து இங்கே அந்த குழந்தையெல்லாம் வந்து இங்கே உட்காந்து அந்த கச்சேரி கேட்கறச்சே அவளுக்கு ஆக்சஸும் பண்ணி கொடுத்துருக்காரு, வீல் சேர் உள்ளே வர முடியும். இந்த மாதிரி ஹால்ஸ் வந்து சென்னையில் ரொம்ப ரேராக போயிடுது. we should be more conscious of it as நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த சொசைட்டியில் வந்து கொஞ்சம் டிசேபிள்ட் பீப்புளையும் நம்ம திங்க் பண்ணணும். அவளுக்கு வேணுங்கிற அக்சஸ், அவளுக்கு வேணுங்கிற இதெல்லாமும் நம்ம கொடுக்கணும், அம்யூனிட்டிஸ் கொடுக்கணும். அதில் வந்து ஐ திங்க் ராமசாமி has done a great job. பாரதி வித்யா பவன் வந்து that way it is a hall that is one of the best halls in the city. That is what I would like to say. So ரெண்டாவது பக்தஸ்வர மாமாவெல்லாம் வந்திருந்தா கூப்பிடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவளை பற்றி கேட்குறச்சே ஒவ்வொரு சண்டேயும் அவள் ஒரு பிளான் சொல்கிறா. ஒரு சண்டே அவள் சொல்கிறா இந்த இடத்துல போய் பஜன் பாடுவோம், அடுத்த சண்டே சொல்கிறா நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணுவோம். இப்படி அவள் வந்து அவளுடைய ஈஸியாக அவள் டைமை ரிலாக்ஸ் பண்ணி அவளுடைய வாழ்க்கைலாமும் எதிர் ஏஜிங் இல்லையா, அவளும் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆற்றுல ஜம்முன்னு அவள் நாமாவளி பண்ணிட்டு அவள் மாட்டுக்கு நிம்மதியாக சிவான்னு இருந்தானா நம்மளுக்கு ஸ்மரணை ஜபம் பண்ணிட்டு இருக்கச்சே கிடைக்கிற பலன் கிடைக்கும். பட் சொசைட்டிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா, அதுதான் அதில் பெரிய விஷயம். ஸோ பக்தஸ்வரா பஜன் மண்டலி எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், என்னுடைய பிரணாம்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஐ எம் very fortunate to be sitting next to Dr. Vaiti Subramaniam because avarodia institution or beneficiary englodia family. My brother studied in that institution when it was way back during inception la konja naal kalichu. But what we found was avaloda institution வந்து it is not just education oriented. They want to pass on the value of our culture and tradition. இதை நான் வந்து மெனி இயர்ஸ் வி ஹவ் பீன் நோட்டிசிங். அங்கே வேதம் கற்றுக் கொடுக்குறா, அங்கே இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா சொல்லுவா ஆவணி ஆவட்டத்துக்கு ஆற்றுக்கு வந்துடுடான்னு. பட் பார்த்தா அங்கே ஆவணி ஆவட்டத்துக்கு சாஸ்திரிகள் வச்சு அழகாக ஜம்முன்னு அவள் வந்து பூனல் போட்டு விட்டா அவனுக்கு அங்கே இருக்கிறச்சேலாம். ஸோ அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் எடுத்துட்டேன்னா அவளுக்கு அந்த தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் நவ். நம்ம கல்ச்சரை நம்ம பாதுகாக்கணும். நீங்க போய் பாருங்க பாக்கி கண்ட்ரீஸ்லாம் ஹவு ப்ரவுட், ஜாப்பனீஸ் பாருங்க ஹவு ப்ரவுட் தே ஆர் ஆஃப் தியர் கல்ச்சர். பட் நம்ம இந்தியன்ஸ் வாட் ஆர் வி டூயிங் டு retain our culture? That is very important. And நம்ம கல்ச்சர் ரூட்ஸ்னு போய் பார்த்தேன்னா நம்ம பாரத வருஷத்துல இந்த புண்ணிய பூமி இது, இங்க இருக்கிறதுக்கே முதல்ல நம்மலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்.
இந்த புண்ணிய பூமியில நம்ம வந்து பகவானை நினைச்சுண்டு நம்ம ஆராதனை பண்றதுக்கு அதுக்கு மேல புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு we belong to such a beautiful culture. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நம்மளோட நாட்டிலேருந்து ஒரு ஸ்ரீமதி MS சுபலக்ஷ்மி ஒத்தர் போறோங்கிறேன் டு ரெப்ரசென்ட் அவர் கண்ட்ரி, டு ரெப்ரசென்ட் அவர் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். பட் ஏன் அவ வந்து இவ்வளோ வை டு வி ஸ்டில் ரிமெம்பர் ஹர்? நம்ம ராமேஸ்வரம் போனால் ராமேஸ்வரம் சுப்ரபாதம், அன்னைக்கு நாங்கள் பத்ரிநாராயணர் பார்க்க போயிருந்தோம். அங்கே போனால் அம்மாவோட வாய்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி ஒரு புண்ணியாத்மா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அது எதனால வந்ததுன்னா அவளோட பக்தினால வந்தது. அவளது பிரதானியமா பக்தி தான் அவளோட மியூசிக்ல. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வாட் வி ஆல் நீட் டு இம்பைப். பிகாஸ் நீங்க எல்லாரும் அத்தனை குழந்தைகளும் ஐ நோ ஜஸ்ட் லைக் டாக்டர் told you, I don't want to take too much of your time. நீங்கள்லாம் எவ்வளோ ஆவலோட இருப்பீங்க அந்த ப்ரைஸ் வாங்கிக்கன்னு தெரியும். பட் I have a small message for you all. நீங்கள் எல்லாரும் இந்த பஜன்ஸ் கற்றுக்கிறீள், இந்த நாமாவளி பாடுறீள், இதோட கிரேட்டர் புண்ணியம் எதுவுமே வேண்டாம். மோகன் நான் ரொம்ப அழகா சொன்னார், இந்த மாதிரி இந்த யுகத்துல ரிஷிகள்லாம் ப்ரீவியஸ் யுகத்துலலாம் வருத்தப்பட்டாலாம், ஐயோ நம்ம வந்து கலியுகத்துல பிறக்காம இந்த யுகத்துல பிறந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டாலாம். அது ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த கலியுகத்துல, இங்க போய் எதுக்காக பிறப்பானே அப்படின்னா அவளுக்கு வந்து சொன்னாலாம், பகவான் வந்து மோஸ்ட் சுலபமான வழி இப்போதானே சொல்லியிருக்கா, கலியுகத்துல தானே ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால உங்களோட நாமாவளி நீங்க கத்துக்கிறது, உங்களுடைய பஜன்ஸ் கத்துக்கிறது, ஒரு சங்கீதம் கத்துக்கிறது, நீங்க கிளாசிக்கல் ட்ரெடிஷனல் மியூசிக் கத்துக்கிறவா எல்லாருமே இதுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த கருத்தை ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணிக்கோங்க. யூ ஆர் வெரி வெரி கிஃப்டட். பகவான் வந்து உங்களை ரொம்ப ஸ்பெஷலா பாவிச்சதுனால தான் உங்களுக்கு சங்கீதங்கிற ஒரு சீடை கொடுத்துருக்காரு. அந்த சீடு வந்து ஒரு ஆலமரமா வளர்றதுக்கு நீங்க எல்லாரும் யூ ஹாவ் டு கோஆப்ரேட் வித் யுவர் டீச்சர்ஸ், வித் யுவர் பேரண்ட்ஸ் who are doing so much for you. இந்த மாதிரி பஜன் மண்டலி அவ பக்தஸ்வரா வந்து எத்தனை அன்பு இருந்ததுன்னா உங்க மேல இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துவா, இந்த லெவல்ல இதை எடுத்துன்னு போவா. ஸோ நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் நான் வேண்டிக்கிறேன், சில்ட்ரன், திஸ் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஐ ஹவ் பாஸ் த்ரூ யுவர் ஏஜ், ஐ ஹாவ் சில்ட்ரன் ஆஃப் யுவர் ஏஜ். ஸோ ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறச்சே, சங்கீதம் கற்றுக்கிறச்சே, தயவு செய்து எல்லாரும் உள்ள அர்த்தத்தை எடுத்து பாருங்கோ, அதில் இருக்கிற மித்தாலஜி படித்து பாருங்கோ. ஒரு கதை கஜேந்திரன் வந்து அந்த கஜேந்திர மோட்சத்தை எடுத்து படிங்கோ. அப்போ தான் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே நம்ம பாடி முடிச்சுடுறோம் அதை, இல்லையா? கஜேந்திரா அப்படிங்கிற வார்த்தை வரைச்சே நம்ம வந்து கஜராஜா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அந்த ஸ்டோரி ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணிட்டேன்னா உங்களுடைய பாவமே டிஃப்ரெண்ட் ஆகிடும். இட் வில் கிரியேட் ripples, it will create that bhakti bhava in everybody who's listening to you. And our sonna madri, it is not at all an entertainment. Our music is not at all an entertainment. I don't want anybody to use that word at all. It is elevating, and because it is elevating, it enlightens everybody, those who listen and those who sing, எல்லாருக்குமே. அண்ட் கேட்குறவாளுக்கு இன்னும் ஜாலி, பிகாஸ் அவளுக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி உட்காந்து ஸ்மரணை பண்ணி அந்த நாமாவளி கேட்டாலே போதும், மனசெல்லாம் பாடும். கர்நாடிக் மியூசிக் பாடுறதோட பஜன் பாடுறது இன்னுமே வசதின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்துக்க முடியாது, கூட்டு பிரார்த்தனை நடக்கிறது. அதனால இது ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம். இங்கே கத்துண்ட எல்லா குழந்தைகளும் இதை விடாதீங்க. ஆல் ஆஃப் யூ டூ நாமாவளி ஆல் த டைம். நாம சங்கீர்த்தனத்தை ப்ளீஸ் கீப் இட் இன்டாக்ட். வேர் எவர் யூ கோ, வாட் எவர் யூ டூ, ஸ்ப்ரெட் த மெசேஜ். Whichever part of the world you are in, we are Indians and we are proud to be Indians. Our culture is so important. Adha neenga vandu always establish it. Never fall for any mattavaloda traditions paathu நம்ம பண்ணவே வேண்டாம். நம்ம ட்ரெடிஷனை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சொல்லலாமா? பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம். அண்ட் உங்க எல்லாரும் ஆசீர்வாதமும் கேட்டேன்னு நான் உட்காந்துக்கிறேன். நன்றி திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களே. அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த பாரதிய வித்யா பவனுடைய ஹால் ஒவ்வொருக்கும் பார்த்து பார்த்து செய்வதனால தான் இது பாரதிய வித்யா பவன். திரு ராமசுவாமி அவர்கள், இங்கே வருகின்றவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகள், இங்கே வந்து போவோர் எல்லோருக்கும் ஒரு நியாயத்தை செய்யக்கூடியவர். அப்படி பார்த்து பார்த்து குழந்தைகள் பாட வருது, அவளுக்கு இப்படி இருக்கணும், பெரியவா பாட வர அவளுக்கு இப்படி இருக்கணும், பெரிய வித்வான்கள் வர அவளுக்கு இப்படி இருக்கணும், இப்படி பார்த்து பார்த்து இந்த மேடை, இந்த அலங்காரம் எல்லாம் செய்திருக்கிறார். அவருடைய டீம், திரு வெங்கடேஷ் அவர்கள் மிக்சர்ல மைக்கில், அவருடைய டீம், வெளியில திரு தரணி அவருடைய குடும்பம், செக்யூரிட்டிகள், இவர்களெல்லாம் வந்து நம்மளோடு ஒரு தோளோடு தோள் இருந்து
திரு ராமசுவாமி அவர்களுடைய தலைமையிலே நமக்கு இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு சிறப்பான விழாவை இங்கே நடத்த முடிகின்றது. திரு ராமசுவாமி அவர்களை மேடைக்கு அழைத்து சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராதிகிருஷ்ணன். அவர் மிஸ்டர் வைத்தியா சுப்பிரமணியம் சொன்னார் 29 வருஷம் ஆச்சு, 30வது வருஷம் என்ன பண்ண போறீங்கன்னு. இதை பற்றி தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசியிருந்தோம். பகவானா அவர் இங்கே அனுப்பிச்சிட்டார். சார், we are going to travel with you further to complete the 30th year with your cooperation. ஏன்னா நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காம்படிஷனில் திருச்சியிலிருந்து 2 ஸ்கூலை கூட்டின்னு வந்தோம். அவளும் வந்து பங்கேற்றா, பரிசு கிடைக்கலன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டா. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி வெளியூர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் பங்கேற்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அவள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறா. இன்ஃபேக்ட் திருச்சியில் ஒரு சென்டர் போட்டு அங்கே இருக்கக்கூடிய திருச்சி, தஞ்சாவூர் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் சில்ட்ரனை வச்சு ஒரு நாம சங்கீர்த்தனை போட்டி ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து ஒரு 5 ஸ்கூலை இங்கே ஃபைனல்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு செய்யலாம்னு இருந்தோம். எங்களுக்கு அதுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கல, இப்போ கிடைச்சுடுத்து. ஸோ நெக்ஸ்ட் இயர் வி வில் ட்ரை தட். அடுத்தபடியாக இங்கே ஞான தர்ஷனை சேர்ந்த சுந்தரேசன் அவர்கள் சொன்னார், அந்த விஷுவலி ஹேண்டிகேப்ட் குழந்தைகள் பாடும்போது சொன்னார், பாடின பிறகு நாங்கள்லாம் கிறிஸ்டியன் மிஷனில் இருந்ததுனால எங்களுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் தெரியாது, மோகன்தான் இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு. எப்படி பக்தஸ்வரா முதல்ல இந்த காம்படிஷனை நடத்துறதை நினச்சி பெருமைப்பட்டோமோ, அந்த மாதிரி எங்கள் மண்டலியை சேர்ந்த மோகன், ப்ளீஸ் மோகன், ஐ வாண்ட் யூ டு ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். இவர் தான் மோகன், பக்தஸ்வராவுடைய பஜனைக்கு பேக் போன். இவர் தான் அந்த குழந்தைகளுக்கு நாம சங்கீர்த்தனை சொல்லிக் கொடுத்தா. ப்ளீஸ், I want more clap. So அதை நினைச்சு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா எங்க மண்டலியிலிருந்து ஒருத்தர் போய் இந்த காரியத்தை செஞ்சிருக்காருல விட இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நேரம் நம்ம பரிசளிப்பு விழாக்கு போகலான்னு நினைக்கிறேன். First, I will start with the best instrument player. Sankara, Siva Sankara, Mr. Master Sabari from Sankara's Senior Elementary School. Best Ayyappan song. First prize goes to Vishwame Ulagam, Vishwavidyalaya. First prize for Ayyappan song goes to Vishwavidyalaya. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கோ. The second Ayyappan song prize, சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன், அனௌன்ஸ் பண்ணிடுறேன். The second prize வந்து எங்களுக்கே சிக்கலா போச்சு, ஒரு டை. ஆகையினால அந்த பிரைஸை ஃபர்ஸ்ட் 6 months ஒரு ஸ்கூலும் அடுத்த 6 months இன்னொரு ஸ்கூலும் மாற்றி வச்சுக்கணும். அது வந்து it is an understanding between the 2 schools. That's a rolling trophy. The first prize for Ayyappan song goes to Vishwavidyalaya.
நாங்கள் இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல 5 ப்ரைஸில் ஆரம்பித்தோம். அப்புறம் 8 ஆச்சு. அப்புறம் ஐயப்பன் ஆச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆச்சு. மேடையில் இடம் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் பெரிய மேடையாக கட்டி கொடுங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எங்களுடைய மெம்பர் மிஸ்டர் ஷாம் சுந்தர் அனௌன்ஸ் பண்ண சொன்னார். நெக்ஸ்ட் இயர்லேருந்து பெஸ்ட் பாண்டரங்க சாங் வில் கெட் அ ப்ரைஸ். The second prize tie for Ayyappan, BSBB Nugambakam and T Nagar. T Nagar. One second. PSBB KK Nagar, sorry. BSBB Nungambakam and BSBB KK Nagar. This trophy should be, rolling trophy should be shared between 2 schools. ஒரே மேனேஜ்மெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் 6 months ஒருத்தர் வச்சுக்கோங்க, அடுத்த 6 months வேற ஒருத்தர் வச்சிருக்கோம். Now for the main prizes. நான் 11லேருந்து போகிறேன். Starting from 11 I go up. The 11th prize goes to Tukaram team, Sankara Vidyasam. கொஞ்சம் நன்னா கை தட்டுங்க. Sankara Vidyasam. They scored 117 marks.
The 10th prize goes to Bodhendra, DAV Adammakam. They scored 120 marks. The 9th prize goes to Kada Mudikadama Kana Kabir Das, Manthan Vidyasham. They scored 122 marks. இந்த மாந்தன் வித்யாஸ்ரம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவளை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா, ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டா. I think we wish you all the best next year. The eighth prize goes to கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க, டென்ஷன் ஆகுது. Eknath National Public School. They scored 124 marks. அடையாறிலிருந்து ட்ராவல் பண்ணி கோபாலபுரம் நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் வந்து அடுத்ததா என்னுடைய நான் இருக்கிற இடம் இப்போ Now I am in Nungambakam. Mirabai, BSBB Nungambakam. They are the 7th prize. They have scored 128 marks. Seventh.
The sixth prize goes to Naradar Hindu Senior Higher Secondary School. They have scored 129 marks. உங்களுக்கு இங்க கொடுக்கிற பிரைஸை விட இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ரா பிரைஸ் இருக்கு. அதாவது you are going to perform in Bharati Vidya Bhavan during the season, which is a great honor for all of you. எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அந்த சான்ஸ், பக்தோசரா கிடைக்கல. Next, fifth prize goes to யாரா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சக்குபாய் பால வித்யா மந்திர். They scored 130 marks. First to fifth prize எல்லாம் ruling. So it has to come back again to us next year and you will collect a replica. அடுத்தது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தர் தியாகராஜர் BSBP T Nagar. They have scored 132 marks. இப்போ தியாகராஜா BSP இப்போ ஃபர்ஸ்ட் 3 இருக்கு. அதனால நான் 3, 2, 1ன்னு போனால் ஒரு டென்ஷன் இருக்காது. அதனால நான் முதல்ல இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் ப்ரைஸை சொல்லிடுறேன். ஸோ 1, 3 யாருன்னு ஒரு டென்ஷன் இருக்கும்.
The second prize goes to பத்திரம். பத்திரம்னா ரெண்டு பத்திரம் இருக்கு. ஒன்று வில்வ பத்திரம், இன்னொன்று துளசி பத்திரம். துளசிதாசர் ஸ்ரீ சங்கர அடையார். The second prize, mark 136. One more bonanza for the first 5 schools. Thanks, sir. From Raj TV offer, the first 5 schools they will send a letter, and you will have to, they will allot the time for you for recording. You have to go and record for half an hour, and every week they will be broadcasting it, each school. உங்க எல்லாரும் விட நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், because we are at least some instrument to spread the Nama Sankirtanam this way. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் தேர்ட் ப்ரைஸும் இருக்கு. நான் தேர்ட் ப்ரைஸ் சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை சொல்லிடுறேனே. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு 3 ஸ்கூலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிது. ஒரே இது ராமதாசர், பிஎஸ்பிபி, கேகே நகர். The first prize also, they also get one tambura from Sabdaswara Musicals. இந்த பிஎஸ்பிபி கேகே நகர் கொஞ்சம் ஸ்டேஜ்லயே இருக்கும், இறங்கிடாதீங்க. உங்க 12 பேருக்கு ஒரு பெரிய வெயிட் ஒன்று கொடுக்க போறோம். The BSPP KK Nagar scored 139 marks, and the consistency prize goes to BSPP KK Nagar. The third prize goes to எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் Namdev Vishwavidyalaya. They scored 133 marks. கொஞ்சம் எல்லாரும் சொல்லிட்டேன். Vishwavidyalaya 133 marks. BSBB KK Nagar 139.
நேஷனல் ஆந்தம் இருக்கு, கொஞ்சம் எல்லாரும் இருந்துட்டு அப்புறம் போகலாம். கேட்டாலும் சொல்லுவாங்க நான் அனில் மாதிரி சின்ன ரோல் தான் பண்றேன் அப்படின்னு. அடுத்து பார்த்தா they would be roaming around, lifting things, coordinating with people, telecons and a lot of planning happens. அது இங்க ஆடியோ என்ன சைடு பார்த்தோம்னா அது வீடியோ, அப்புறம் ஹால், ஃபுட், so many different activities are there. இப்போ டோனர்ஸ் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவள் எல்லாமே இங்கெல்லாம் முடியவே முடியாது. சோழமண்டலம் MS General Insurance Company, Naidu Hall, Sumeru Soft, Laugh and Clap, Viking Distributors, Sri Hari Enterprises, Kannan Tours and Travels, Venu Guruswami Group, Saptasura Musicals, Sri Sai Shravanam, Sri SS Gopalaratnam, Sri Nagarajan and family, Sri PB Ramanujam, Advocate, Mrs. Suji and Sri Muthukrishnan Korattur, Sri P. Prabhakar, Sujata Biotech, Saubhagya with Grinder. இப்போ எல்லாரும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்து நேஷனல் அது முடிச்சுட்டு போனோம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். திஸ் ப்ரோக்ராம் ஹேஸ் டு கண்டினியூ ஃபார் மெனி மோர் இயர்ஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இன் தி டயஸ் டு ஜாயின். தேங்க்யூ. ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. राधे कृष्ण जय राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण.